ரஃபாவின் கிழக்கு பிரதேச சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு இனி என்ன நடக்கும்? நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய 2 விருப்பங்களும், மத்தியஸ்தர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வரும் அழுத்தங்களும், ஹமாஸினுடைய பதில்களும். லெபனானிய அரசாங்கத்திற்கும் லெபனானிய மக்களுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய திறந்த கடிதமும், விரைவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும், தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 2 உளவாளிகளை விடுதலை செய்த ஈரானும், இதற்கீடாக மீட்டெடுக்கப்பட்ட ஈரானினுடைய முக்கியமான நபரும், வெனிசுவேலாவிலே ஈரானுக்கு எதிராக களமிறங்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும், நெட்டன்யாஹுவிடம் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளும், அணுசக்தி ஏவுகணை சோதனையை மேற்கொண்ட அமெரிக்காவும், நியூயார்க் நகர தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானியும். நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தலில் ஜொஹ்ரான் மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். ஜோ பைடனின் கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்த மம்தானி அவர்களே வெற்றி பெற்றுள்ளார். இந்த நியூயார்க் நகராட்சி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசு கட்சியானது படுதோல்வி அடைந்துள்ளது. இதனால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலுக்கு பின்பு இவ்வாறு தெரிவித்தார். நேற்றிரவு வெளியான நியூயார்க் நகர தேர்தல் முடிவுகளில், நாங்கள் எங்களுடைய இறையாண்மையின் சிறு பகுதியை இழந்துவிட்டோம். ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் அவரை முழுமையாக கவனித்துக் கொள்வேன். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என டொனால்ட் ட்ரம்ப் ஜொஹ்ரான் மம்தானிக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். மேலும் நியூயார்க் நகர தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசு கட்சி படுதோல்வி அடைந்திருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அவமானத்தை பெற்று தந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு நியூயார்க் நகர தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானி தொடர்பாகவும், இந்த வெற்றியின் மூலமாக பலஸ்தீனியர்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்பது தொடர்பாகவும் சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். நியூயார்க் நகர மேயராக ஜொஹ்ரான் மம்தானி தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால் பலஸ்தீனிய விவகாரங்களில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா? பலஸ்தீனிய மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் இந்த தேர்தலானது ஒரு நகர சபை தேர்தலாகும். நியூயார்க் நகர மேயரை தெரிவு செய்யக்கூடிய தேர்தலாகும். நியூயார்க் நகர மேயராக இருந்து கொண்டு பலஸ்தீனிய விவகாரங்களில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றத்தையும் அழுத்தங்களையும் ஏற்படுத்த முடியாது. அமெரிக்க வெளியுறவுத்துறை கொள்கைகளிலும் நியூயார்க் நகர மேயருக்கு எந்தவிதமான மாற்றங்களையும் அழுத்தங்களையும் ஏற்படுத்த முடியாது. நியூயார்க் நகருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும், நியூயார்க் நகரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய விவகாரங்கள் தொடர்பாகவும் மாத்திரமே ஜொஹ்ரான் மம்தானி மூலமாக நடவடிக்கைகளை எடுக்க முடியும். மேலும் அமெரிக்காவினுடைய கொள்கை நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றத்தையும் அவருக்கு ஏற்படுத்த முடியாது. அத்தோடு ஜொஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய 3ஆம் தரப்பு கட்சியை சேர்ந்தவர் அல்ல, ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். எனவே நியூயார்க் நகர மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானியின் மூலமாக பலஸ்தீனிய விவகாரங்களில் நேரடியாக தலையிட முடியாது. இருப்பினும் நியூயார்க் நகர சபை தேர்தலானது சர்வதேசத்திற்கு மிகப்பெரிய உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக, ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக செயற்பட்ட எந்த ஒரு தலைவரும் தேர்தலில் வெற்றி பெற்றதே கிடையாது. அமெரிக்காவினுடைய தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஜியோனிச தலைவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு நபரினால், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை சவால் செய்ய ஒரு நபரினால் அமெரிக்க தேர்தல் களத்திலே வெற்றி பெறவே முடியாது. அமெரிக்காவினுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு இதனைத்தான் உணர்த்துகின்றது. ஆனால் இன்று நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவளிக்கக்கூடிய தலைவர்களை அதிகளவான அமெரிக்க மக்களே வெறுக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க மக்களுடைய ஆதரவு பாரிய அளவில் சரிவடைந்துள்ளது. 65% அதிகமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவை வழங்கிய அமெரிக்க மக்கள் தற்போது 35%
95% குறைந்து விட்டார்கள். இதனால் அமெரிக்க தேர்தல் களமும் மாற்றமடைந்து விட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக செயற்படக்கூடியவர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களுக்கும் அமெரிக்க மக்கள் வாக்களிப்பதை குறைத்து விட்டார்கள். நாங்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என தேர்தல் பிரச்சாரங்களில் ஒருவர் கூறினால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைந்துவிடும் என்பதே தற்போதைய நிலைமைகளாகும். இஸ்ரேலுக்கான ஆதரவை வெளிப்படையாக வெளிப்படுத்தினால் தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதே தற்போதைய யதார்த்தமான நிலைமையாகும். இது அமெரிக்காவில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இதே நிலைமை தான் காணப்படுகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் செயற்பட்ட அரசாங்கங்களை அந்த நாட்டு மக்களே வெறுப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இதனையே தற்போதைய நியூயார்க் நகர மேயர் தேர்தல் போட்டியிலும் எங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. உண்மையில் தற்போதைய இந்த நிலைமையானது அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். அல்-அக்ஸா வெள்ளப்போரின் விளைவாகவே ஒட்டுமொத்த சர்வதேசத்தினது முதன்மை பிரச்சனையாக பலஸ்தீனிய பிரச்சனை மாறியுள்ளது. ஒவ்வொரு நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையாகவும் பலஸ்தீனிய பிரச்சனை மாறியுள்ளது. அல்-அக்ஸா வெள்ளப்போரானது சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கௌரவத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தையும் குளித்தோண்டி புதைத்து விட்டது. பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் எவ்வாறு பார்க்கப்பட்ட அதனுடைய பிம்பங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்ததோ இவை அனைத்தையும் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது துடைத்து எறிந்து விட்டது. சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு அல்-அக்ஸா வெள்ளப்போரானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தள்ளிவிட்டுள்ளது. எனவே நியூயார்க் நகர தேர்தல் முடிவுகள் கூட அல்-அக்ஸா வெள்ளப்போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்றாகும். அடுத்து அமெரிக்கா அணுசக்தி திறன் கொண்ட மினிட்மேன் என்கின்ற ஏவுகணையை சோதனை செய்துள்ளது. கடந்த வாரம் ரஷ்யா அதனுடைய அணுசக்தி திறன்களை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை சோதனை செய்திருந்தது. இதற்கு பதிலடியாகவே தற்போது அமெரிக்காவும் அணுசக்தி திறன்களை கொண்டிருக்கக்கூடிய மினிட்மேன் ஏவுகணையை சோதனை செய்துள்ளது. மேலும் இந்த அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணை சோதனையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய அணுசக்தி திறன் கொண்ட நாடாக அமெரிக்காவே காணப்படுகின்றது. எங்களிடம் அதிகளவான அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. எல்லா விதத்திலும் வலிமையான பல திறன்களை கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எங்களிடம் காணப்படுகின்றன. உலகத்திலேயே அணுசக்தி திறன் கொண்ட ஆயுதங்களில் நாங்கள் தான் நம்பர் 1. நாங்கள் தற்போது அணு ஆயுத ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த அணு ஆயுதங்களை எப்போதாவது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த நிலைமையானது மிகவும் பயங்கரமானதாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெனிசுவேலாவிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுவேலாவினுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்து விமான நிலையங்களையும் முழுமையாக கைப்பற்றுதல் அல்லது வெனிசுவேலாவினுடைய உள்கட்டமைப்புகள் இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை முழுமையாக கைப்பற்றுதல் அல்லது பயங்கரவாத குழுக்களை அழிப்பதற்காக வெனிசுவேலாவுக்குள்ளே சிறப்பு படைகளை களமிறக்கி அதிரடியான நடவடிக்கைகளையும் தாக்குதல்களையும் மேற்கொள்ளுதல் என வெனிசுவேலாவுக்கு எதிரான 3 விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவரும் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரும் நெட்டன்யாகுவின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவருமான மரியா கொரியா நெட்டன்யாகுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரான் வெனிசுவேலாவை செயற்கைக்கோள் நாடாக மாற்றியுள்ளது. ஈரானினுடைய IRGC படைகள் வெனிசுவேலாவுக்குள்ளே சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். வெனிசுவேலாவிலே ஈரானிய IRGC படைகள் மிகவும் ரகசியமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிகளவான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் வெனிசுவேலாவிலே ஈரான் குவித்து வருகின்றது. ஈரான் வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய வளங்களையும் நிதியையும் பயன்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்து வருகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படக்கூடிய அனைத்து குழுக்களுக்கும் ஈரான் வெனிசுவேலாவினுடைய வளங்களை பயன்படுத்தியே அனைத்து விதமான நிதி உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. வெனிசுவேலாவுக்குள்ளே ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தை சேர்ந்த 10,000க்கும் அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு உலகத்தை சுற்றி வருவதற்கான கடவுச்சீட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இவர்கள் புளோரிடாவில் இருந்து 3 மணி நேர தூர இடைவெளியிலேயே நிலை கொண்டுள்ளார்கள். இவ்வாறு வெனிசுவேலாவில் ஈரான் நிலை கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் வெனிசுவேலாவிலே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு
விடுவிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வெனிசுவேலாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வெனிசுவேலாவிலே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறங்க வேண்டும் என்றும் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நெட்டன்யாகுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அடுத்து ஈரான் 2 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உளவாளிகளை விடுதலை செய்துள்ளது. இந்த 2 உளவாளிகளும் 2022ஆம் ஆண்டு பிரான்சிலிருந்து ஈரானுக்குள்ளே சுற்றுலா பயணிகளாக நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு நுழைந்திருக்கக்கூடிய இந்த 2 உளவாளிகளும் CIA மற்றும் மொசாடுக்கு தேவையான எல்லாவிதமான தகவல்களையும் அனுப்பியுள்ளார்கள். ஈரானிய மக்களிடத்தில் பதற்ற நிலைமைகளை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானிய அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை அதிகரிப்பதற்காகவும் ஈரானிய அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காகவும் இந்த 2 உளவாளிகளும் சுற்றுலா பயணி வேடத்திலே பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். இவற்றை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்ததன் விளைவாகவே கைது செய்துள்ளார்கள். எனவே தற்போது ஈரான் இந்த 2 உளவாளிகளையும் விடுதலை செய்துள்ளது. மேலும் இதற்கீடாக பிரான்சினுடைய சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய மிக முக்கியமான செயற்பாட்டாளரை மீட்டெடுத்துள்ளார்கள். காசாவிலே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பிரான்சிலே பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான வேலை திட்டங்களை மேற்கொண்டதில் மிக முக்கியமான நபராக மஹதியா என்பவர் இருக்கின்றார். பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டதனால் பிரான்சிய அரசாங்கம் இவரை கைது செய்திருந்தது. எனவே தற்போது ஈரான் பிரான்சினுடைய 2 உளவாளிகளை விடுதலை செய்து பிரான்சினுடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய குறித்த நபரை மீட்டெடுத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 12க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. நாளுக்கு நாள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களுடைய எண்ணிக்கையும் வீரியமும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. மேலும் அதிகளவான ஹிஸ்புல்லா ராணுவ உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 3 வாகனங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலினால் 4 ஹிஸ்புல்லா ராணுவ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர் வாகனங்களும் தெற்கு லெபனானுடைய மேசல் ஜபல் பிரதேசத்தின் கிழக்கு பகுதியினூடாக ஊடுருவியுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவி ப்ளூ லைன் பிரதேசத்தினை அடைந்து அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வீடுகளை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை விரிவாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய ஜனாதிபதிக்கும் லெபனானிய மக்களுக்கும் திறந்த கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். குறிப்பாக லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் பிரதமர் நவாப் சலாமுக்கும் வெளிப்படையான அறிவிப்புகளை அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய திறந்த கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது: நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கின்றோம். ஆனால் ஆக்கிரமிப்பு எதிரே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி லெபனானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லெபனானுக்குள்ளே விரிவாக்கத்தையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் லெபனான் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பை நிராயுதபாணியாக்குவதற்கும் எங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் ஆக்கிரமிப்பு எதிரி எல்லாவிதமான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி லெபனானிலே ஹிஸ்புல்லாவை மாத்திரம் குறிவைக்கவில்லை, லெபனானிய மக்களையும் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிவைத்துள்ளது. இதனை லெபனானிய மக்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக மாத்திரம் அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, ஒட்டுமொத்த லெபனானிய மக்களுக்கு எதிராகவுமே தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதனை லெபனானிய மக்களும் லெபனானிய தலைவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பொழுதும் வெளிப்புற அழுத்தங்களுக்கு கட்டுப்பட போவதில்லை. வெளிப்புற அழுத்தங்களுக்கு அமைவாக எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய போவதும் இல்லை. எதிர்ப்பை நிராயுதபாணியாக்குவது என்பது முடியாத காரியமாகும். மேலும் லெபனான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஆக்கிரமிப்பு எதிரியினுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். நாம் நம் நாட்டின் மீது போர் தொடுக்கும் எதிரிக்கு எதிராக செயற்படுவதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றன. ஆக்கிரமிப்பு எதிரியின் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கும் எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றன. இதற்கமைவாகவே எங்களுடைய அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளிப்படையான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவ்வாறு வெளிப்படையான கடிதம் ஒன்றை அனுப்பியே இருக்கவில்லை. தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த கடிதத்தினை வெளிப்படையாக அனுப்பியிருப்பது அடுத்த கட்ட போருக்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தயாராகிவிட்டார்கள் என்பதனையே உறுதிப்படுத்துகின்றது.
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இன்னும் போர் முடிவடையவில்லை. நாங்கள் தற்போது மற்ற முனைகளில் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். அதிலும் குறிப்பாக லெபனானிய முனையில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றோம். எப்போதும் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஒரே நேரத்தில் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஈரானினுடைய ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவது எங்களுடைய மிக முக்கியமான வேலை திட்டமாகும். இவ்வாறு ஈரானினுடைய அச்சுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்கியதற்கு பின்பு இறுதியில் ஈரானையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களில் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளையும் ஹமாஸினுடைய ஏனைய திறன்களையும் முழுமையாக அழிப்பதற்கான தரைமட்டமாக்குவதற்கான எல்லா விதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 800 மீட்டருக்கும் அதிகமான ஒரு சுரங்க பாதை ஒன்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அளித்துள்ளது. குறித்த சுரங்க பாதைகளை வெடிவைத்து தகர்த்ததற்கு பின்பு கான்கிரீட்டை நிரப்பியுள்ளது. மேலும் இந்த சுரங்க பாதையை அளிக்கக்கூடிய காணொளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 58% பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றியதனால் இவ்வாறு கைப்பற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே சுரங்க பாதைகளை முழுமையாக அளித்து வருகின்றது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சுரங்க பாதைகள் பல இருந்தால் இவற்றை கண்டுபிடிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. காசாவினுடைய 58% பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதையே இவர்கள் நோக்கமாக கொண்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தமும் இதற்கான அடித்தளத்தையே அமைத்துக் கொடுத்துள்ளது. அடிமை அரபுகளும் துரோகிகளும் இதனைத்தான் விரும்பினார்கள். எனவே இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஹமாஸினுடைய அனைத்து திறன்களும் இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவம் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் குறித்த பிரதேசத்திலே சுதந்திரமாக ஹமாஸினுடைய திறன்களை அளித்து வருகின்றோம். மேலும் நாங்கள் எங்களுடைய இறந்த கைதிகளுடைய உடல்களை முழுமையாக மீட்டெடுத்ததற்கு பின்பு காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். காசாவிலே இன்னும் போர் முடிவடையவில்லை. காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்கினால் மாத்திரமே நிரந்தர யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவினுடைய ரஃபா கிழக்கு பிரதேசத்திலே சுரங்கப்பாதைகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக நேற்றிரவு நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். சுரங்கப்பாதைகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸின் போராளிகளுக்கு 2 வாய்ப்புகள் மாத்திரமே இருக்கின்றன. ஒன்று, அனைவரும் எங்களிடம் சரணடைந்து விட வேண்டும், அல்லது சுரங்கப்பாதையிலேயே முழுமையாக மடிய வேண்டும். அதே போன்று ஹமாஸ் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்து இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்களையும் விடுவிக்க வேண்டும். சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய போராளிகளை மீட்பதற்காக எந்த ஒரு புதிய ஒப்பந்தமும் கைதிகளுடைய உடல்களை வைத்து மேற்கொள்ளப்படாது என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். அத்தோடு சுரங்கப்பாதையிலே இருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படாவிட்டால், செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியோடு அவர்கள் முழுமையாக வெளியேற்றப்படாவிட்டால் நாங்கள் இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை விடுவிக்கப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த மிரட்டல்களும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. ஏனென்றால் மத்தியஸ்தர்களும் நெட்டன்யாஹுவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். அடிமைகளான துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹமாஸ் கைதிகளுடைய உடல்களை விடுவிக்க வேண்டும் என்றும், இன்னும் ஒரு புதிய ஒப்பந்தத்தினை மேற்கொள்ள முடியாது என்றும், சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான முடிவுகளை எங்களால் எடுக்க முடியாது என்றும் அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் நேற்றிரவும் ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதியின் உடல் ஒன்றை விடுவித்திருந்தார்கள். மேலும் தற்போது காசாவிலே 7 இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அனைத்து இறந்த உடல்களையும் விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அடிமை மத்தியஸ்தர்களும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களில் களமிறங்குவார்கள். மேலும் சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை மீட்பதற்காக அடிமை மத்தியஸ்தர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ரஃபாவின் கிழக்கு
கிழக்கு சுரங்கப்பாதைகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் குறைந்த அளவிலான உணவை மாத்திரமே கொண்டுள்ளார்கள். யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தால் அவர்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு குறித்த பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டதனால் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளுக்கு தேவையான உணவையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இன்னும் 1-2 வாரங்களுக்குள் குறித்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை மீட்டெடுக்காவிட்டால் அவர்கள் அனைவரும் சுரங்கப்பாதையில் உணவில்லாமல் உயிரிழந்து விடுவார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் சரணடைய போவதும் இல்லை. எனவே தற்போது சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுடைய நிலைமையானது மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலைமையாகவே மாறியுள்ளது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.